நம்முடைய கோர்ஸ் ஆக்சஸை வந்து வச்சிருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு அகாடமியில் வந்து கோஆர்டினேட்டரா, கண்டென்ட் டெவலப்பரா, டீச்சரா இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹி கிளியர்லி அசஸஸ் வேர் வி ஸ்டாண்ட். எவ்வளோ தூரம் நம்ம ப்ரிப்பரேஷனில் போய் நிற்கிறோமோ அந்த இடத்த கண்டிப்பாக அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அங்கேருந்து 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் தள்ளி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. பேராசைட்டை பற்றி கேட்டாங்க. இப்போ பேராசைட்டில் அடுத்த லெவல் பேராசிட்டாய்ட். முன்ன மூச்சுவலிசம்லேருந்து கேட்டாங்க. இப்போ மூச்சுவலிசம் அடுத்த லெவல் ஆப்ளிகேட் மூச்சுவலிசம். அப்போ காம்படிட்டர் என்ன பண்றாங்கன்னு பார்த்து அதை விட 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணா அவங்களுடைய சக்சஸ் கேரண்டி. ஹாய் எவ்ரிவன். யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் ப்ரீவியஸ் இயர் கொஷினை அனலைஸ் பண்ணி படிக்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். இப்போது இந்த சீரீஸில் நம்ம 2024ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸை பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் என்விரான்மெண்ட்டில் இருந்து 2 கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த 2 கொஷனுக்கு புஷ்ரத் சார் என்ன இன்சைட்ஸ் கொடுக்குறாங்கன்றதை பார்ப்போம். Hi Vidya. Hi sir. So hope you have chosen 2 questions from environment. Yes sir. Let's see the questions. So do you have any specific question before we want to discuss about it? Yes sir. I chose these 2 questions. And then இந்த 2 கொஷனை நான் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, when I went through the question paper, இந்த 2 கொஷனுக்கும் ஏதோ சம் லிங்க் இருக்குது. The reason why UPSC asked this, there is something அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. So I want to put forward those 2 questions to you and get your analysis on that. Fine. So we'll see the question. Before that I will tell you something. Normally I used to focus more on polity, economy, history. In the subjects தான் predominantly focus பண்ணுவேன். பட் என்வாயன்மெண்ட்டில் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் அனாலிசிஸ் ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணது யாருனாக்கா, நம்முடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர், அவர் பேர் வந்து பிரசன்னான்னு சொல்லிட்டு. ஓகே, ஹீ கேம் அண்ட் ஹீ சாட் வித் மீ டு டிஸ்கஸ் அபவுட் த என்வாயன்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின். கிட்டத்தட்ட ஒரு 25 கொஸ்டின்ஸ் அவர் செலக்ட் பண்ணிட்டு வந்து இந்த 2024ல் அதில் 1-2 ஜியாகிரஃபிலையும் ஓவர்லேப் ஆகுது. ஆக்சுவலி வாஸ் பிட் ஹெசிடென்ட். சும்மா ஒரு டவுட் கேட்க வராருன்னு நான் நினச்சேன். பட் ஆனால் அவர் வந்து வி சாட் அரௌண்ட் 3 o'clock. நாங்கள் முடிச்சுட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. ஸோ இட் வாஸ் அ வெரி லாங் டிஸ்கஷன், பட் வெரி ப்ரொடக்டிவ் டிஸ்கஷன். ஐ ஷுட் தேங்க் ஹிம் ஃபார் கம்மிங் அப் வித் திஸ் தாட் ப்ராசஸ் ஆன் தட் பார்ட். இன்சிடென்டலி என்னென்னா, பிரசன்னா வந்து நம்மளுடைய ஆக்சஸ் வச்சிருக்கிறதுனால ஐ எம் சேயிங் தட் ஹீ இஸ் அவர் ஸ்டூடெண்ட். But he himself is a political science teacher. He is teaching to a lot amount of people for UGC preparation and other preparation. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்முடைய கோர்ஸ் ஆக்சஸை வந்து வச்சுருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு அகாடமியில் வந்து கோஆர்டினேட்டரா, கண்டென்ட் டெவலப்பரா, டீச்சரா இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவே நமக்கு வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளோட கோர்ஸ் வச்சுருக்கவங்க மற்ற இடத்துல வந்து ஒரு நல்ல டாமினன்ட் நாலேஜ் ஷேரிங் ரோலில் இருக்காங்க அப்படின்றது. ஸோ என்வாயன்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸில் நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயத்தில் பல விஷயம் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டிஸ்கஷன் விச் ஐ ஹேட் வித் பிரசன்னா. ஸோ ஐ ஷுட் கிவ் அ அட்ரிபியூஷன் ஐ ஷுட் கிவ் டு ஹிம். அதனால் அதை நான் சொல்லிடுறேன். யூனிக்காக நானே அதை செஞ்சேன்னு சொல்ல முடியாது. ஹிஸ் அனாலிசிஸ் பிளேட் அ ரோல், பட் ஐ பில்ட் ஆன் டாப் ஆஃப் இட். ஐ டிட் ஃபியூ மோர் ஹோம்ஒர்க் based on my skill set and I did it. Okay, so அதனுடைய அவுட்கம் தான் இந்த என்வாயன்மெண்ட் ரிலேட்டடான ஃபேக்டர்ஸ். So now we will see the question. And a small thanks to our student Prasanna. Because of him we are getting this analysis. Okay sir, now we'll go to the question. Sure. Which one of the following shows a unique relationship with an insect that has co-evolved with it and that it is the only insect that can pollinate this tree? Option A, fig. Option B, mahua. Option C, sandalwood. Option D, silk cotton. Okay, very good. So நம்ம அடுத்த क्वेश्चन பார்த்துடலாமா? So the second question that I got for you is this. Consider the following. The carabid beetles, centipedes, flies, termites, wasps, இந்த 5 ஸ்பீஷிஸ் நம்ம கொடுத்துட்டாங்க. இதுக்கு என்ன கொஸ்டின்னா, parasitoid species are found in how many of the above kind of organism? இதுதான் கொஸ்டின். ஓகே, இப்போ டிஸ்கஷன் இது எப்படி? ஃபைன். ஒரு கொஸ்டின் வந்து இட் இஸ் அபவுட் தட் ஃபிக் ட்ரீ. இன்னொன்று வந்து அந்த parasitoid பற்றின கொஸ்டின். parasitoid கொஸ்டினில் வந்து வேர்டிங் வந்து கொஞ்சம் மாற்றிருக்கலாம். ஏன்னா அந்த வேர்டிங் கவனிச்சிங்கனாக்கா, அந்த கொஸ்டினை காட்டுங்க. அந்த வேர்டிங் வந்து parasitoid species are found in how many of the above kind of organisms?
அதாவது இந்த ஆர்கானிசம் உள்ள பாராசிட்டாய்ட் ஸ்பீசிஸ் இருக்குதுன்றத கேட்குறாங்களா இல்லை இருக்கிற ஸ்பீசிஸில் எது பாராசிட்டாய்டுன்னு கேட்குறாங்களான்றது வந்து அந்த இடத்துல ஒரு ஸ்லைட் கன்ஃபியூஷன் வருது. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் சிம்பிள் பண்ணிருக்கலாம். விச் ஆஃப் த அபவ் ஆர் பாராசிட்டாய்ட் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா இட் வுட் ஹவ் பீன் மச் பெட்டர். பட் ஓகே, லெட்ஸ் லீவ் இட், வில் மூவ் ஆன். ஸோ இந்த ரெண்டு கொஷனுக்கு வந்து ஆன்சரை வந்து ஐ வில் ட்ரை டு டெரைவ் இட் ஃப்ரம் யூ இட்ஸ். உங்களுக்கு இது பயப்படாதீங்க. ஐ வில் ஜஸ்ட் ஆஸ்க் யூ factor. Okay. You try to answer it based on the classes you have attended through our online course. Okay. So according to you, what is three main environmental topics இருக்கு. ஒரு environmental topic வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3ல 4 வச்சுக்கலாம். environment and ecology, climate change, biodiversity, அதுக்கப்புறம் pollution and other factors. இந்த 4 ஏரியாவை வச்சு தான் environmentல வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கக்கூடிய. All the environment questions, if you dissect it, it will fall under these 4 heads. These are major divisions. Correct. So adala environment and ecology edukom. Adala ecology அப்படின்றது what is ecology according to you? You just give a very layman's definition. ecologyன்றது என்ன சொல்லலாம், ஒரு ஆர்கானிசமும் அது வாழ்ற என்வாயர்மெண்ட்டுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப்பை நம்ம ecology சொல்லலாம். Very good. So an organism's relationship with the environment is called the ecology. So that is the study of an organism with its relationship with the physical environment is called as ecology. You are right. இப்போ அதுலேருந்து ஒரு ஸ்டெப் டவுன் வந்து ஒரு ஆர்கானிசமும் ஒரு என்வாயன்மெண்ட் அப்படின்னு போகாம ஒரு ஆர்கானிசமும் இன்னொரு ஆர்கானிசம் ரெண்டு இன்டராக்ட் ஆகுதுன்னா அதுக்கு என்ன நேம் சொல்லுவோம்? பயோட்டிக், சிம்பயோட்டிக். கான்ஃபிடென்ட்டாவே சொல்லுங்க. பயோட்டிக் இன்டராக்ஷன். பயோட்டிக் இன்டராக்ஷன் இஸ் ஒன் ஆர்கானிசம் interacting with another organism. ஒரு லைவ் ஆர்கானிசம், டூ லைவ் ஆர்கானிசம்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஒரு கரெக்ட். ஸோ இந்த ரெண்டு லைவ் ஆர்கானிசம் அது வந்து இட் மே பி ஃப்ளோரா ஆர் ஃபவுனா, பிளான்ட்டாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம். இந்த இன்ட்ராக்ஷன் வரும்போது வாட் வில் நார்மலி ஹேப்பன் இஸ் either both the organism will be beneficial or both the organism will finding it difficult, or there may be some organisms which may help, which may not get any kind of benefit, but other organism may benefit or not benefit. So இதெல்லாம் வந்து இன்ட்ராக்ஷன்ஸ் அந்த ஒரு ஆர்கானிசம்க்கும் இன்னொரு ஆர்கானிசம்க்கும் நடக்கக்கூடிய இன்டராக்ஷன் ஆர் டிரான்சாக்ஷன் பேஸ் பண்ணி who's getting the benefit and who's not getting the benefit ன்றதை பேஸ் பண்ணி தான் இந்த பயோட்டிக் இன்ட்ராக்ஷன் தான் அமைஞ்சிருக்கு. இது நார்மலாக என்வாயன்மெண்ட் படிக்கிற எல்லாருமே படிப்பாங்க. ஈகாலஜி படிப்பாங்க. ஈகாலஜி படிச்சு ஃபர்ஸ்ட் இது வரும்போதே ஆர்கானிசம் வித் என்வாயன்மெண்ட்டை முடிச்சு ஆர்கானிசம் வித் ஆர்கானிசம் வரும்போது சாப்டர் 1 கரெக்ட் அதுல டிஃபால்ட்டா நம்ம வந்துருவோம். ஸோ அதுல பயோட்டிக் இன்ட்ராக்ஷன் வரும். ஸோ நவ் ஐ லாஸ்ட் அனதர் கொஸ்டின். ஓகே, ஒரு பயோட்டிக் இன்டராக்ஷன்ஸ் உடைய லிஸ்ட்டை வந்து உங்களால சொல்ல முடியுமா? Can you able to just check whether you can able to label any kind of biotic interactions? Okay, biotic interactions சொன்னது எனக்கு ஒரு சீக்வென்ஸ் ஞாபகம். சீக்வென்ஸ் சொல்லுங்க. அது என்னன்னா PP, CA, CM. அதாவது PPனா parasitism, அப்புறம் predator, predator relationship. அடுத்தது CAனா communalism, aminalism. அடுத்தது CM வரப்ப competition and mutualism. Okay. So did I get the points right or you perfectly got the points. Okay, இல்ல நீங்க என்னெல்லாம் சொல்லிருக்கீங்கனாக்கா communalism, aminalism, அதுக்கப்புறம் காம்படிஷன், predatorship, parasite, அதுக்கப்புறம் mutualism. So you have covered everything else. So you got all the factors correct. You are factually right, but phonetically ஒரே ஒரு சின்ன correction. இந்த காமனலிசம் அமினலிசம் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது இந்த காமனலிசம் அமினலிசம் சொல்லக்கூடாது. மென்சலிசம் மென்சலிசம். மென்சல் அப்படின்னாக்கா டேபிள். ஓகே, மென்சல் அப்படின்னாக்கா டேபிள். ஒரு டேபிளில் வந்து இப்போ லெட்ஸ் யூ ஜஸ்ட் இமேஜின் ஐம் ஹேவிங் ஃபுட். இப்போ ஒரு இன்னொருத்தர் வராரு, அவருக்கு வந்து நான் ஃபுட்டு ஷேர் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நான் ஷேர் பண்ணுறதுனால எனக்கு எந்த ஒரு லாஸோ இல்லை எந்த பிரயோஜனமோ எனக்கு கிடையாது. ஓகே, ஆனால் அவருக்கு பிரயோஜனம். ஸோ வென் ஒன் ஸ்பீசிஸ் டு நாட் ஹேவ் எனி பெனிஃபிட் ஆர் டிஃபிகல்ட்டி அண்ட் அதர் ஸ்பீசிஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னாக்கா அது வந்து காமென்சலிசம். அந்த டேபிளில் ஷேர் பண்ணுற கம்யூனிசம், கோஆபரேஷன் அந்த மாதிரியானது. ஸோ காமென்சலிசம், ஒன் ஸ்பீசிஸ் ரிமைன் இன்டாக்ட், அதர் ஸ்பீசிஸ் கெட்ஸ் த பெனிஃபிட். மென்சலிசம், மென்சல் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? absence or negative. கரெக்ட். ஸோ தட் ஆப்சன்ஸ் தான் அந்த வரும். ஸோ அப்படி இருக்கும்போது இது கோஆர்டினேஷன் இருக்காது. ஸோ ஒன் ஸ்பீசிஸ் வில் நாட் டூ will remain unaffected, the other species will get affected. இதுதான் வந்து amencalism and mutualism. Both the mutualism, proto cooperation, இது ரெண்டுமே சேர்ந்து normally we call it as symbiotic relationship. ஒரு ஸ்பீசிஸும் இன்னொரு ஸ்பீசிஸும் சிம்பயோட்டிக்காக ரிலேஷன்ஷிப் வச்சிருக்குன்னு சொல்லுவோம்.
Then we have predatorship where one species will kill another species. Parasitism. Parasitism வந்து ஒரு ஸ்பீசிஸ் இன்னொரு ஸ்பீசிஸ் கிட்ட இருந்து நியூட்ரிஷன் அந்த மாதிரி மல்டிபிள் ஃபேக்டர்ஸை வந்து இட் வில் டெரைவ் இட். ஓகே, ஸோ காம்படிஷன் வந்து ரெண்டு ஸ்பீசிஸுமே கம்பீட் பண்ணும். ரெண்டு ஸ்பீசிஸுமே ஒரு லிமிடெட் ரிசோர்ஸஸ்க்கு கம்பீட் பண்ணுறதுனால ரெண்டு பேருமே வந்து தே வில் ஃபீல் த டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதுதான் பேசிக்காக பயோட்டிக் இன்டராக்ஷன்ஸ். ஸோ இந்த பயோட்டிக் இன்டராக்ஷன்லேருந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி தேர் வேர் லாட் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, அப்படி இருக்கும்போது வாட் ஹேப்பன்ஸ் வாஸ் இப்போ யூபிஎஸ்சி ட்ரெண்டில் அதை எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல பேரசைட்டிசம் அப்புறம் ப்ரெடேட்டர், இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்தோன்னா அந்த மெத்தட் வந்து சேமாக இருக்குது. பட் ஹவு ஆர் வி டிஃப்ரென்ஷியேட்டிங் ஈச் அதர், பேரசைட் அண்ட் ப்ரெடேட்டர்? நார்மலி இஃப் யூ சி பேராசைட்ல வந்து ஒரு ஸ்பீசிஸ் வந்து இட் வில் பெனிஃபிட், another species will not get the benefits, it will get affected. Predatorshipலயும் ஒரு ஸ்பீசிஸ் will get benefit, another species will not get the benefit. ஸோ மோர் ஆர் லெஸ் பார்க்கும்போது ரெண்டும் சேமாக இருக்கும். பட் predatorshipல வந்து one species will kill other species. Parasitismல வந்து the one species will not kill other species, one species will gradually extract benefits from the other species. So இதுதான் benefits like nutrients and correct nutrients, shelter, அதுக்கப்புறம் வந்து ரீப்ரொடக்ஷனுக்கு அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, வாழ்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ நிறைய ஷெல்டர், மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் லைக் தட். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம். ஸோ தட் இஸ் ரைட். ஸோ இதுதான் பேராசைட்டிசம்க்கும் ப்ரெடேட்டர்ஷிப்பும் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம ப்ரீஃபாக பயோட்டிக் இன்ட்ராக்ஷனை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ யூபிஎஸ்சி நான் ஏற்கனவே சொன்ன இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் என்ன சொன்னேன்னாக்கா, he clearly assesses where we stand. எவ்வளோ தூரம் நம்ம ப்ரிப்பரேஷனில் போய் நிற்கிறோமோ அந்த இடத்த கண்டிப்பாக அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அங்கேருந்து 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் தள்ளி தான் கொஸ்டின் கேட்குறேன். இது வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே படிச்சிருப்பாங்க. இப்போ நான் சொன்ன அந்த மியூச்சுவலிசம், கம்யூனலிசம் எல்லாத்துமே படிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவலிசம் நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. There are various kind of mutualism. Obligate mutualism, facultative mutualism, அதுக்கப்புறம் trophic mutualism, அந்த மாதிரி வந்து மல்டிபிள் mutualisms இருக்கு. இப்போ obligate mutualismன்றது வந்து மேண்டேட்ரியா ரெண்டு ஸ்பீசிஸ் வந்து they should interact with each other. அப்போதான் ரெண்டு ஸ்பீசிஸுமே வாழ முடியும். ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து கொரல் அண்ட் ஜூக்ஸான்தலே. ஓகே, ஜூக்ஸான்தலேவும் கொரலும் வந்து ஒன்னோட ஒன்று இருந்தால் மட்டும்தான், கோஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் அதால வந்து சஸ்டெயினே பண்ண முடியும். வேர்ல்டு லெவலில் செகண்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபிக்கு ட்ரீயும் வேஸ்பும். ஸோ வேஸ்ப் இருந்தால் தான் ஃபிக்கு ட்ரீ பாலினேட் ஆகும், ஃபிக்கு ட்ரீ இருந்ததுனால தான் வேஸ்பால வந்து க்ரோ ஆக முடியும். ஸோ இதுதான், இதுக்கு பேர் வந்து மியூச்சுவல் ஆப்ளிகேட்டிவ் மியூச்சுவலிசம். இதுக்கு அடுத்தது நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா facultative mutualism, where both will cooperate but they will not it is not mandatory. அது mandatory-ஆ இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. trophic level mutualism where energy transition will happen. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த சப்செட்டுக்குள்ளே போகணும். இப்போ என்வாயன்மெண்ட் படிக்கிறவங்க அதுக்கேற்ற மாதிரி என்வாயன்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இப்போ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா பாராசைட்டிசம் அப்படின்னு நம்ம எடுத்தீங்கன்னா பாராசைட்டிசம்ல நிறைய விதமான பாராசைட்டிசம் இருக்கு. ஒரு டைப் ஆஃப் பாராசைட்டிசமும் வந்து இப்போ நான் சொல்கிற இந்த விஷயமும் அந்த விஷயமும் இப்போ பேசுகிற கொஸ்டினுக்கு தேவையான விஷயங்கள் தான். ஸோ பாராசைட்டிசம் அப்படின்னு பார்க்கும்போது ஐ வில் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங் அபவுட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பாராசைட்டிசம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ரப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரப்பர் வந்து இப்போ என் கைக்குள்ளே வச்சு நான் மூடிட்டேனாக்கா இது வந்து எண்டோ பாராசைட்டிசம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே இருக்கும், உள்ளேருந்து இட் வில் எக்ஸ்ட்ராக்ட் த நியூட்ரியன்ஸ். அதே ரப்பர் பீஸை வந்து சும்மா மேலே வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எக்டோ பாராசைட்டிசம். அதையே வந்து ரெண்டு பாதி உள்ள பாதி வெளியில அப்படின்ற மாதிரி நான் வச்சிருந்தேன்னா அது வந்து மீசோ பாராசைட்டிசம். அந்த மீசோ பாராசைட்டிசம் ஒரு இது இருக்கா. இப்போ இதுலயே ப்ரூடு பாராசைட்டிசம்னு இருக்கு. ப்ரூடு பாராசைட்டிசம்னா இந்த குக்கு பேர்ட்லாம் போய் என்ன பண்ணோம், இந்த க்ரோ இதுல இருக்கக்கூடிய முட்டையை தள்ளி விட்டுட்டு அதோட முட்டையை போட்டுட்டு வந்துடும். அது ஒரு காமன் எக்ஸாம்பிள். கரெக்ட், அது ஒரு ப்ரூடு பாராசைட்டிசம். அதே மாதிரி நீங்க வந்து கவனிச்சிங்கனாக்கா யூ ஹாவ் சோஷியல் பாராசைட்டிசம். சோஷியல் பாராசைட்டிசம்ன்றது வந்து ஒரு ஆண்ட் காலனி போய் வேற ஒரு பி காலனி ரெடி பண்ணி வச்சிருக்கிற இடத்துலையோ இல்லை ஒரு வேஸ்ப் காலனிலையோ போயிட்டு அது வந்து அது ஆக்கியபை பண்ணிடும் அந்த இடத்தையே. இது வந்து சோஷியல் பாராசைட்டிசம். இதே மாதிரி நம்ம பார்த்தோம்னாக்கா வி கேன் டாக் அபவுட் அமினலிசம். அமினலிசம்ல பார்த்தீங்கன்னா அலிலோபதி அப்படின்ற அந்த ஒரு
ஃபேக்டர் வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரீ வந்து ஒரு கெமிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணும். அது கெமிக்கல் ரிலீஸ் ஆகும்போது அந்த கெமிக்கல் வந்து இட் இஸ் அ பயாலஜிக்கல் ப்ராசஸ். அந்த ட்ரீக்கு அது எந்த விதத்துலையும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அந்த கெமிக்கல் போய் மற்ற இதெல்லாம் வந்து மற்ற ட்ரீ எல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் வால்நட் ட்ரீ, அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஜக்லான்னு ஒரு கெமிக்கலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கெமிக்கல் வந்து இட் வில் அஃபெக்ட் ஸோ மச் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ இதே மாதிரி ஐ வில் ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங் யூ அபவுட் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஸோ த பாயிண்ட் ஹியர் இஸ் ஒன் மினிட் நம்ம வந்து நீங்க அப்படியே கிளாஸ் எடுக்கிற ஜோனுக்கு இப்ப போயிட்டீங்க. Okay. Fine. I understand. What we'll do is we'll confine ourselves with the analysis. I got back to question paper. Correct. நான் அப்படியே அந்த கிளாஸ் எடுக்கிற ஜோனுக்குள்ள தான் போயிட்டேன் என்வாயன்மெண்ட்ல. இப்போ அந்த கொஸ்டின் பேராமீட்டர்ல மட்டும் இப்போ நம்ம பேசுறதை வச்சு நான் சொல்றேன். ஸோ நம்ம பார்த்த அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபிக் வாஸ்ப், அந்த இது தட் இஸ் எக்டோ பாராசைட். அந்த இல்ல அது வந்து they cooperate with each other. Mutualism. Ecto mutualism. Obligate mutualism. Okay. Obligated. Mandatory அது பண்ணியாகும். Okay, so அந்த ஃபிக்கும் வாஸ்பும் வந்து it is part of the obligate mutualism. Okay, so இது இருந்தா தான் அது இருக்க முடியும், அது இருந்தா தான் இது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், லைனா வந்து இந்த மாதிரி என்னென்ன கைண்ட் ஆஃப் பயோட்டிக் இன்ட்ராக்ஷன் இருக்கு, அதனுடைய சப் இன்ட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்து அதில் இருக்கக்கூடிய ஃபேமஸ் எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்த்து வச்சிட்டோம்னா that will be helpful for the next exam as well. Correct. So if you see that 2022 ல இது வந்து UPSC உடைய மெத்தடாலஜி என்னன்னா, அவன் வந்து he is not telling you from where the question comes. ஓகே, அதாவது கொஸ்டின் வந்து என்ன டாபிக்லேருந்து எடுக்கிறேன், எப்படி எடுக்கிறேன் அப்படின்றத விஷயத்த சொல்லாமல் அவன் வந்து he is trying to ask as a plain question. இப்போ இது பாருங்க, இப்போ நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து 2022ல certain species of which of one of the following organisms are well known as cultivators of fungi. இப்போ இதை கவனிச்சா லீஃப் கட்டர் ஆண்ட்னு ஒன்று இருக்கு. அந்த லீஃப் கட்டர் ஆண்ட் என்ன பண்ணும்னா இட் வில் அதனால அந்த பிளான் அந்த லீஃபை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணும், இட் வில் கல்டிவேட் ஃபங்கை. ஃபங்கை வில் ஈட் த லீஃப். அதுக்கப்புறம் அந்த ஃபங்கை வந்து அந்த ஆண்ட் ஈட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவலிசம். ஸோ மியூச்சுவலிசம், பயோட்டிக் இன்டராக்ஷன், ஈகாலஜி இப்படின்ற வேர்ட்ஸை யூஸ் பண்ணாம அந்த எக்ஸாம்பிளை எடுத்து எக்ஸாம்பிள்ல இருந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்றது ஒரு புது ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல. சோ ஃபார் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எக்ஸ்பிளனேஷன்ல தரவா இருந்திருக்கும், எக்ஸாம்பிள்ஸ்ல கொஞ்சம் லெத்தாஜிக்கா சம்டைம்ஸ் போயிடும். ஏன்னா மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ். இது இதே மாதிரி விஷயம் வந்து ஜியோகிராஃபிலயே நடக்குது. ஜியோகிராஃபிலயும் பாத்தீங்கன்னா முன்ன என்ன பண்ணுவோம்னா நம்ம கான்செப்சுவலா கிளியரா இருக்கும். இந்த ட்ரெண்ட் வந்து இப்பதான் சிடிஎஸ், சிஏபிஎஃப், சிஏஎஸ்எஃப்ல வந்து இருக்கு. வெரி சூன் இட் வில் கம் இன் சிவில் சர்வீஸ் as well. அதாவது எப்படின்னாக்கா ஒரு பிசிக்கல் ஃபீச்சரை பத்தி முன்ன கொஸ்டின் வரும். இப்ப பிசிக்கல் ஃபீச்சருடைய எக்ஸாம்பிளை வச்சு கொஸ்டின் வரும். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்கு, அந்த எக்ஸாம்பிள் வந்து என்ன டைப் அப்படின்ற மாதிரி கேட்க தொடங்கி ஃபீல்ஸ் மோர் லைக் டெஃபினிஷன் ரிலேட்டட் क्वेश्चंस எல்லாமே யூபிஎஸ்சி கேட்டு முடிச்சிட்ட மாதிரி இட்ஸ் கரெக்ட். இப்போ வந்து லெவலிங் அப். கரெக்ட், தட்ஸ் யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த ஃபிக் வாஸ்ப் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து இட் இஸ் பியூர்லி ஆப்ளிகேட் மியூச்சுவலிசம் அப்படின்ற ஒரு கான்டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஓகே, இந்த ஆண்ட் 2022 நான் காட்டினேன் பார்த்தீங்களா ஆண்ட் கொஸ்டின், அந்த ஆண்ட் கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேட் மியூச்சுவலிசம் தான். த ஆண்ட் வில் கல்டிவேட் த ஃபங்கை. அந்த ஃபங்கையை வந்து அந்த லீஃபை வந்து ஃபங்கை சாப்பிடும், ஃபங்கையை வந்து ஆண்ட் சாப்பிடும். இந்த மாதிரி பண்ணக்கூடியது தான் வந்து அந்த கொஸ்டின். நான் இந்த ஃபிக் வாஸ்ப் கொஸ்டினுடைய சோர்ஸ் என்னது அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்கில் ஈகாலஜின்ற சாப்டரில் டைட்டிலுக்கு பக்கத்துலேயே அந்த ஃபிக் ட்ரீயுடைய பிக்சரை போட்டிருக்காங்க. கரெக்ட், அந்த புக்ஸுக்கு அந்த ரைட் கார்னர்ல they will always give an image. கரெக்ட், அந்த இமேஜ் வந்து ஃபிக் போட்டிருக்காங்க. உள்ள வந்தீங்கன்னா நடுவுல வந்து ஃபிக் வாஸ்ப் ரெண்டுத்தையுமே அந்த ஃப்ளவர் ஃபிக் ஃப்ரூட் அதை வந்து பெரிய இமேஜாவே போட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரூட் வித் வாஸ்ப் அந்த ஒரு ஃபோட்டோ. ஸோ என்சிஆர்டி ஃபேவரட்டிசம் பண்ணக்கூடிய உங்க தியரி படி இது ஒரு என்சிஆர்டி கொஸ்டின் சொல்லலாம். பட் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல என்னன்னா அப்படி பார்த்தாக்கா அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போற கொஸ்டின் என்சிஆர்டில கிடையாது. That is the parasitoid question. Parasitoid question. So இந்த கொஸ்டின் வந்து ஐ வில் சே தட் என்சிஆர்டில இருந்தும் கேட்டிருக்கலாம். அப்படி இல்லைனாலும் அவன் மியூச்சுவலிசம் பத்தி கேட்டு இப்போ ஆம்ப் அப் பண்ணி ஆப்ளிகேட் மியூச்சுவலிசம் போயிட்டான்.
ஆப்ளிகேட் மியூச்சுவலிசம்ல பெஸ்ட் எக்ஸாம்பிள்னாலே கொரல் ஜூக்ஸான்ஸலே ஓகேவா. அதுக்கு அது இல்லாமல் வேற சில இதெல்லாம் இருக்கு, யூகா மாத்து, யூகா பிளான்ட், இந்த மாதிரி வேற இருக்கு. பட் லெட் அஸ் நாட் கெட் இன்டு தட். அந்த விதத்தில் ஃபிக் அண்ட் வாஸ்ப்ன்றது ஒரு காமனான ஃபேக்டர். ஸோ ஐ வில் சே தட் it is not a very difficult question. It could have been handled with basic environmental preparation. Now we will go to the next question, which speaks about parasitoid. So parasitoid, carabid beetles, centipedes, flies, termites, wasps. இதுல எது parasitoid அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல parasitoidனா என்னன்னு தெரிஞ்சுப்போம். அது வந்து இந்த பயோட்டிக் இன்ட்ராக்ஷன்ல எப்படி வருது. parasitoidனா ஒரு பர்டிகுலர் creature அந்த இன்னொரு க்ரீச்சர், இன்னொரு ஸ்பீசிஸை, ஹோஸ்ட்டை, அந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே போய் ஏதோ ஒன்று பண்ணும். ஒன்று அதுவே போய் இருக்கும், அப்படி இல்லைன்னா அதனுடைய எக்கையோ ஏதோ ஒன்று போட்டுடும். அது வளரக்கூடிய லார்வா வந்து ஃபுல்லாக வளரும் போது இட் வில் கில் த ஹோஸ்ட் அண்ட் இட் வில் கம் அவுட். parasitoid, it will kill the host and it will come out. எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு டெஃபினிஷன் சொன்னீங்களா சார், parasitoid and then predator. அது ரெண்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் வந்து it will killன்னு சொல்லிருந்தீங்க. ஆனா இந்த இடத்துல parasitoid வந்து கில் பண்ணிடும், ஏன்னா நீங்க predatorோட கேரக்டரிஸ்டிக்ல தான் வந்து கில் பண்ணுன்னு சொல்லிருந்தீங்க. இந்த இடத்துல parasitoid கில் பண்ணுன்னு சொல்றீங்க. why not? Okay, I got your question. நீங்க என்ன சொல்றீங்க, parasitoid ஏன் parasite ன்னு சொல்றீங்க, ஏன் predator ன்னு சொல்ல கூடாது, because it is killing அப்படி. ஏன்னா நம்ம அந்த ஃபேக்டர் தான் டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர். கரெக்ட். parasiteக்கும் predatorக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து parasite will not kill, predator will kill. ஸோ இந்த ஃபேக்டர்ல ஏன் parasiteன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, there is no universal requirement that அதை parasiteன்னு தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, predatorன்னு தான் சொல்லலாம். like no rule bookன்ற. ஆனா let's imagine இது வந்து parasite, இது வந்து predator. ஓகே, இந்த parasiteல இருந்து predator இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய கேப், அந்த இடத்துல இந்த parasitoid வரும். So partly transition zone. Correct, transition zone la idu. So parasitoid is partly parasite, partly predator. Parasite என்ற விதத்துல it is using the host and achieving its objective. Okay. Predator என்ற விதத்துல at the end of the life cycle it kills the host. So அதனால அதுதான் வந்து parasitoid. இதுவும் பாத்தீங்கன்னா it is இப்ப முன்ன வந்து parasite பத்தி கேட்டாங்க, இப்ப parasiteல அடுத்த லெவல் parasitoid. Okay. முன்ன mutualismல இருந்து கேட்டாங்க, இப்ப mutualismல அடுத்த லெவல் obligate mutualism. Okay. So a environment student who wants to answer these two type of questions, இந்த ரெண்டு மாதிரி question பண்ணனும்னா they should do a detailed study about all these biotic interactions and the biotic interactions னுடைய examples. அது எந்த புக்ல வந்தாலும் அது பரவாயில்ல, அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை. and they should understand it. ஓகே, அது ரொம்ப சிம்பிள். ஓகே, ஒரு குட் எக்கனாமிக் டீச்சர் கேன் ஈஸிலி கவர் ஆல் தோஸ் ஃபேக்டர்ஸ். ஓகே, இப்போ நம்ம ப்ரெசன்டேஷன் அது எல்லாமே நம்ம ஏற்கனவே கவர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ parasitism என்னென்ன டைப்பு, அமினலிசம்ல என்ன, ஆமென்சலிசம்ல என்ன டைப்பு, காமென்சலிசம்ல என்ன டைப்பு, காம்படிட்டர்ல. ஸோ தேர் ஆர் சோ மச் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபேக்டரை வச்சு we have to amp up the biotic interaction relation and from there we have to studyன்றது தான் வந்து இப்போ என்னுடைய ஃபைண்டிங். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம இந்த வீடியோக்கு கீழே ஒரு லிங்க் கொடுக்கலாம். அந்த லிங்க்ல ஒரு எம்எஸ் ஃபார்ம் இருக்கு. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதில் இன்புட் பண்ணலாம். நாமளும் நான் ஹோம்ஒர்க் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு லிஸ்ட்டு, அந்த ஹோம்ஒர்க் பண்ண லிஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆஸ் யூஷுவல் மார்ச் மந்த் நம்ம இந்த லிஸ்ட்டை வந்து we will send back to those who contributed only. ஸோ இது ஒரு ஆஸ் ஐ மென்ஷன் இன் another வீடியோ, க்ரௌட் சோர்சிங் மாதிரி இந்த ஃபேக்ட்ஸை இது பண்ணுறதுனால இது வந்து தமிழ்நாடு ரிசல்ட்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸாக இது அமையும். Correct. So that will be helpful. So I hope people who watched this video found this video very helpful in terms of identifying how to prepare for ecology. ஸோ ecology ஒரு பெரிய டாபிக், பட் அதில் இப்போ வந்து முன்ன மாதிரி வந்து நுனிப்புல் மேய்தல் அப்படின்றது வந்து நடக்காது. நம்ம வந்து கொஞ்சம் ஆழமாக படிக்கணும் அப்படின்ற ஃபேக்டர். ஸோ அது ஆழன்ற போது எந்த லெவலுக்கு போகணுன்றது வந்து இப்போ நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ படிக்கிறாங்களோ அதுலேருந்து ஒரு 2 or 3 ஸ்டெப்ஸ் ஹெட்டாக படிக்கணும். ஓகே, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்டு முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, யூபிஎஸ்சி இஸ் நாட் யுவர் ஆப்போனன்ட். ஓகே, யூபிஎஸ்சி இஸ் அ சிஸ்டம். யூ ஆர் கம்பீட்டிங் ஒன்லி டு யுவர் காம்படிட்டர்ஸ். அப்போ காம்படிட்டர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து அதை விட 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா பண்ணால் அவங்களுடைய சக்ஸஸ் கேரண்டி. Okay, so hope I think that I explained both the questions. So I am done.